சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை 23. ஐக்கியத்தில் ஐக்கியமுண்டா? அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் தூண்டி எழுப்பப்படும்படி ஒருவரையொருவர் கவனிப்போம். எபிரேயர் 10:24. திருச்சபையை கிறிஸ்துவின் வேலைக்காகவும் வருகைக்காகவும் ஆயத்தப்படுத்த அன்பு தேவை. எபிரேய நிருபாக்கியோன் எபிரேயர் 10:24-25 அன்பை கூட்டு வாழ்வோடு இணைத்து பேசுகிறான். இதில் விசுவாசிகளை நற்செயல்களுக்கு எதுவாக ஊக்குவிக்கும் பரஸ்பர அன்பும் வசனம் 24 பின் மாற்றத்தை தடுக்க ஏதுவுமான நாணயத்தின் இரு பக்கம் போன்ற இரு கூறுகள் உண்டு வசனம் 26-29 வரை. இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை சிறப்பாய் சித்தரிக்கும் பழைய ஏற்பாட்டு பகுதி பிரசங்கி 4:9-12. தனி மனிதனாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது, அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இது நாணயத்தின் ஒரு பக்கத்தை குறிக்கும் நற்செயல்கள். தொடர்ந்து பிரசங்கி, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒருவனை யாராவது வீழ்த்த வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி கயிறு 60 கடினம் என்கிறான். விழுதல், மேற்கொள்ளப்படுதல், அறுதல் போன்ற சொற்கள் பின் மாற்றத்தை குறிக்கின்றன. ஐக்கியத்தின் உடனடி பலன் ஆன்மீக அனலும் பலமுமே. பிரசங்கி 4:10-12 வரை. தொலைந்து போன ஆட்டை குறித்த ஓமையை அறிவோம். ஆடு காணாமற் போவது எப்படி? மந்தையை விட்டு பிரிந்து அலைவதினாலேயே. மந்தையை விட்டு பிரிவது எப்படி? மந்தையில் இணைப்பில்லாததினாலேயே. இதனால் சத்ருவின் கையில் சிக்குகிறோம். தாய் கோழியுடன் இருப்பதுதான் கோழி குஞ்சுக்கு பாதுகாவல். அது தாயை விட்டு பிரிந்தால் பருந்து அதை தூக்கி செல்வது எளிதாகி விடுகிறது. ஒன்றாய் ஓங்கி ஒன்றாய் ஒளிர்வதே தமது பிள்ளைகளை குறித்த கடவுளது முழுமையான விருப்பமாம். பின் மாற்றத்தின் பயங்கரத்தை எபிரேயர் 10:29-31 காணலாம். கடவுளின் மைந்தனை காலின் கீழ் மிதித்து தன்னை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை பழிக்கிறவன் எவ்வளவு கொடிய தண்டனை பெற வேண்டுமென எண்ணி பாருங்கள். உயிருள்ள கடவுளுடைய கைகளில் விழுவது பயங்கரமாயிருக்குமே. பின் மாற்றத்திற்கு பரம வைத்தியனின் மாற்று மருந்து அவரது மக்களோடு உத்தமமாய் உறவு கொண்டு வளருதலே. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதில் பெரும் பொறுப்பு உண்டு. 1 பேதுரு 1:22 சபைக்கு செல்வது ஆராதிக்க மட்டுமல்ல, பிறரை விசாரிப்பதற்கும் தான். உடன் விசுவாசிகளுடன் அடிக்கடி திருமறையின் காரியங்களை குறித்து பேசி கூடி ஜெபித்து ஊழியம் குறித்து பேசினால் பெண் மாற்றம் எங்கிருந்து வரும்? சுத்தாங்கத்து நற்சபையே, உன்னை முற்றாய்க் கொள்ளவே அலைந்து திரிந்து. சுத்தாங்கத்து நற்சபையே, சத்து குலைந்துனை சக்தியாக தமின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. கீர்த்தனை பாடல் வே. மாசிலாமணி ஐயர், திருவண்ணாமலை.